அனைத்து விவசாய நண்பர்கள் வணக்கம். இன்னைக்கு நாங்கள் வந்து திருப்பூர் மாவட்டம் அவிநாசி வட்டத்தில் இருக்கக்கூடிய நம்ம விவசாய நண்பர் துரைராஜ் சார் தோட்டத்திற்கு வந்திருக்கிறோம். இந்த நேர காணொலிக்கு துரைராஜ் சார் மற்றும் முத்துக்குமார் சார் மற்றும் அருண் சார் வந்து வரவேற்கிறோம் சார். அனைவருக்கும் வணக்கம் சார். சார் உங்களுடைய முகவரி சொல்லுங்க சார். சார் திருப்பூர் மாவட்டம் அவிநாசி வட்டம் மங்கரசோலை கிராமங்க. ஓகே சார். இப்போ நம்ம செவ்வாழை எத்தனை ஏக்கர் போட்டிருக்குங்க சார்? இங்கே 1050 வாழைங்க. 1050 வாழை. எத்தனை கண்ணு போட்டிருக்குங்க சார்? 1050 கண்ணு. எத்தனை மாசம் வாழை சார் இப்போ? 5வது மாசம். அந்த 5ங்களா 5வது மாசம், 6வது மாசம், 5 மாசம் முடிஞ்சது. ஓகே சார். இந்த செவ்வாழைக்கு வந்து எத்தனை மாசத்துல இருந்து டாக்டர் சாயல் வந்து பயன்படுத்து? 4வது மாசத்துல இருந்துங்க. 4வது மாசத்துல. ஓகே. இப்போ வந்து சார் வாழையில் வந்து என்னென்ன மாற்றங்கள் இருக்குது, அந்த growth and developments எப்படி இருக்கும் சார் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ்? சார் மெயினா சருகு இல்லைங்க. ஓகே. சருகு நோய் இல்லை. ரெண்டாவது வந்து மட்டை பழுக்கிறது இல்லைங்க. ஓகே. மட்டை விரிஞ்சதுக்கு அப்புறமா பிரிஞ்சு தான் பழுக்குது. ஓகே. பெரிய மரத்துல இருக்கிறதுக்கு பழுக்கிறது இல்லைங்க. ஓகே சார். அப்புறம் மரம் பார்த்தீங்கன்னா கீழே நல்லா ஊக்கமா வருது. ஆமாங்க. வேர் பார்த்தீங்கன்னா பாருங்க, நிலை வேர் பார்த்தீங்களா, நல்ல வேர் உற்பத்தி ஆகுது. ஓகே 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 ஓகே. ஜல்லிவேர் நிறைய உற்பத்தி ஆகுதுங்க. தண்டுவக்கம் நல்லா இருக்கு. தண்டுவக்கம் நல்லா இருக்குது. ஓகே சார். அப்போ வந்து டாக்டர் செல் கொடுக்கறதுக்கு முன்னாடி இந்த வாழையோட வளர்ச்சி எப்படி இருந்தது? ரொம்ப கம்மியா இருந்ததுங்க. ஓகே சார். இப்போ அந்த வாழையில எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் சார் நம்மளுக்கு? சார் நான் அதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஃபர்ஸ்ட் டைம். ஆனா வந்து நம்ம பக்கத்துல எல்லாம் சுற்று வட்டாரத்துல இப்ப போட்டிருக்காருல்ல சார், அவருடைய வாழைக்குமே நம்ம டாக்டர் செல் பயன்படுத்த இந்த தோட்டத்துக்கு என்ன டிஃபரன்ஸ் இருக்கும் சார்? நோய் ரொம்ப கம்மிங்க. நோய் தாக்குதல் இல்ல. சுத்தமா இல்ல. 100%. இப்ப நீங்களே பாத்தீங்களா எல்லாமே? ஆமாங்க சார். நோய் தாக்குதல்ங்கிறது இல்லைங்க. வேர் வந்து நல்லா இருக்குது. வளர்ச்சி நல்லா இருக்கு. ஆனா மண்ணில் மூலமாக அந்த பௌதிகத்தன்மை மற்றும் உயிரியல் தன்மை மற்றும் ரசாயன தன்மைங்கிறது வந்து 100% ஒர்க் ஆகுதுங்க சார். ஆயிருக்குது. ஓகே சார். இங்க நம்ம எல்லா வாழையும் பார்க்கும்போது growth and developments வந்து ஈவன்ல இருக்குது இல்லைங்களா சார்? மண்ணின் வளம் நல்லா இருக்கும்போது செடியோட நலம் நல்லா இருக்குது என்று காட்டும் சார். அந்த மண்ணின் வளத்துக்கும் மற்றும் செடியின் நலத்துக்கும் காரணம் வந்து மண்ணில் இருக்கக்கூடிய 3 தன்மைகள். அந்த மண்ணில் இருக்கக்கூடிய 3 தன்மைகளும் நம்ம மண்ணில் வந்து சரிசமமாக வேலை செய்யும் போது என்ன ஆகுதுன்னா, அந்த செடியில் இலை பகுதியில் இருக்கக்கூடிய குளோரோஃபில்ங்கிறது வந்து அதிகம் 100% இருக்கும்போது 100% வந்து ஒளி சேர்க்கை நடக்கும்போது இங்க புல்லு நோய் வர்றதுக்கும் வாய்ப்பு இல்லைங்களா சார்? எந்த விதமான பூச்சி தாக்குதல் வர்றதுக்கும் வாய்ப்பு இல்லை சார். அனைத்து விவசாய நண்பர்களுக்கும் சார் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் படி என்ன சொல்ல விரும்புறீங்க சார் டாக்டர் செல் பத்தி? சார் டாக்டர் செல் கம்பல்சரி பயன்படுத்தணும். மண்ணுக்கு கெடுதல் இல்லை. ஓகே. மண்ணு வந்து எக்காரணத்தை கொண்டு இறுகி போகாது. ஓகே சார். இட்டாச்சி ஜேசிபி விட்டு அதை கலைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே. மாட்டேரில் ஓட்டுற அளவுக்கு இருந்தா போதும். ஓகே சார். அவ்வளவுதான். ஓகே. அனைத்து விவசாய நண்பர்களே, நாம் சார் சொன்னது வந்து சார் தோட்டத்துல நின்றுட்டு தான் பேசிட்டு இருக்கோம். சாருடைய எக்ஸ்பீரியன்ஸ். அதனால வந்து இந்த 5 மாசம் முடிஞ்சது இந்த வாழைக்கு அந்த சிகோட்டக்கா லீஃப் ஸ்பாட் எந்த சிம்டம்ஸுமே இல்லை. வாழையில் வந்து எந்த விதமான சத்து குறைபாடும் காட்டுறதில்லை. எல்லாமே எந்த விதமான வைரஸ் தாக்குதலும் இல்லை இல்லைங்களா சார்? எந்த விதமான நோய் தாக்குதல், எந்த விதமான வைரஸ் தாக்குதல், எந்த விதமான வேர் முடிச்சு தாக்குதலுமே இல்லை. மற்றும் இலையில வந்து குளோரோஃபில் குறைபாடுமே இல்லை. இதுக்கெல்லாம் காரணம் வந்து டாக்டர் செல் அப்ளிகேஷன் கொடுக்கும்போது சாயில் வெப் ரீஜெனரேஷன் ஆகும். சாயில் ஃபுட் வெப் வந்து ரீஜெனரேஷன் ஆகும்போது நம்ம செடிக்கு தேவையான 3 தன்மைகளும் சமநிலையில் வேலை செய்யும் போது அந்த சத்து குறைபாடு வராது, அந்த பூச்சி தாக்குதலுமே வராது, மற்றும் நோய் தாக்குதலும் வராது சார் இல்லைங்களா சார்? அனைத்து விவசாய நண்பர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க சார்? சார் டாக்டர் சாயல் கம்பல்சரி யூஸ் பண்ணா. ஒரு குப்பை மக்காம கூட நிறைய இருந்ததுங்க. ஓகே சார். நிறைய குப்பை இப்ப மக்கி இருக்குது. ஓகே ஓகே. காட்டுக்குள்ள வந்து ஹீட் வந்துட்டு இருந்தது. ஓகே சார். இப்ப ஹீட் சுத்தமா இல்லைங்க. சுத்தமா இல்ல. என்ன ஆகுதுன்னா, டாக்டர் சாயல் கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா, இருக்கக்கூடிய கழிவு வந்து மக்க வச்சு அத அந்த குப்பை இல்ல கழிவில் இருக்கக்கூடிய ஆர்கானிக் மேட்டர்ல இருக்கக்கூடிய அத்தனையும் மக்கி நமக்கு செடிக்கு தேவையான என்பிகே, செடிக்கு தேவையான செகண்டரி நியூட்ரியன்ஸ், செடிக்கு தேவையான மைக்ரோ நியூட்ரியன்ஸ் இத்தனையை வந்து கன்வர்ஷன் பண்ணி கொடுக்கும்போது இங்க 3 தன்மைகளும் சமநிலை வேலை செய்யும் போது என்ன ஆகுதுன்னா, செடிக்கு தேவையான xylem டிஷ்யூஸ் மூலமாக சத்து எல்லாமே நுனி வரைக்கும் ரீச் ஆகும். அந்த இலை எல்லா பகுதியிலும் வந்து குளோரோஃபில் நல்லா ரிச்சா இருக்கும் போது, நல்ல போட்டோசிந்தசிஸ் நடக்கும் போதும் அங்கே உருவாகக்கூடிய சுக்ரோஸ் வந்து எல்லா பகுதிக்கும் ரீச் ஆகும் போது செல்ஃப் இம்யூனிட்டி பவர் வந்து ரீச் ஆகும் சார். அனைத்து விவசாய நண்பர்களும் உங்கள் தோட்டத்திலும் வாழையில் வரக்கூடிய பிரச்சனைக்கு
தீர்வு. அனைத்து விவசாயிகளுக்கும் வணக்கம். சார் வந்து வாழைக்கு தான் வந்து நம்ம டாக்டர் சார் யூஸ் பண்ணியிருந்தாரு. சார் பாத்தீங்கன்னா நம்ம பொலியோரத்துல வந்து தென்னம்பிள்ளை வச்சிருக்காரு. இந்த பயன்பாடு தென்னம்பிள்ளைக்கு எப்படி வந்து ரெடி ஆயிருக்குது, தென்னம்பிள்ளையில என்ன குறைபாடு இருந்துச்சு, தென்னம்பிள்ளைக்கு தனியா கொடுக்காம வாழைக்காட்டு கொடுத்ததுலயே தென்னை மரத்துக்கு எப்படி பயன்பாடு வந்து சார் சொல்லுவாரு. சார் அதை உங்க எக்ஸ்பீரியன்ஸ் பாருங்க. அந்த மட்டையை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. இப்ப கீழே இருக்கிற மட்டையில இருந்து மேல குருத்தே பாருங்க. இப்ப புதுசா வர்ற குருத்துங்கிறதுனால சிறுசா வருது. கண்டிப்பா சார், நல்லா வளமா வருது. ஓகே ஓகே ஓகே, நல்லா தெரியுதுங்களா? தெரியுது. ஆமாங்க. இப்ப இல்லைன்னா அது நல்லா ஆரோக்கியமா இருந்ததுன்னா, ஏற்கனவே மரம் ஆரோக்கியமா இருந்தா அந்த மாதிரி குட்டை குருத்து வராது. மட்டை இன்னும் நல்லா வளமா வந்திருக்கு. கண்டிப்பா கண்டிப்பா இப்பதான் டெவலப் ஆகுதுங்க. ஓகே ஓகே. இதுல கள்ளிப்பூச்சியோ வேற எந்த தாக்குதல இருந்து உங்களுக்கு அந்த மாதிரி பச்சை இருக்காது. இதுலயும் குளோரோஃபில் வந்து ரிச்சில் இருக்குது. ஆமாங்க. சார் வந்து போட்டது வந்து வாழைக்கு, ஆனா அந்த வாழைக்கும் பயன்பாடு கொடுத்துட்டு பொலியோரம் இருக்கக்கூடிய அவருக்கு ஒரு வருமானம் கொடுக்கக்கூடிய அந்த தென்னை மரத்துக்கும் பயன்பாடு கொடுத்து விவசாயி வளமாக்கி இருக்குது அப்படிங்கறது சார் மூலமா கேட்டு தெரிஞ்சுட்டோம். எனவே அனைத்து விவசாயிகள் வந்து நீங்க வந்து ஒரு பயிருக்கு கொடுக்கக்கூடிய இது வந்து இன்னொன்னு சார், அங்க வந்து வெள்ளை இருக்குதுங்களா? வெள்ளை இல்லைங்க. ஃபர்ஸ்ட் இருந்துச்சுங்களா? முதல்ல இருந்தது. இப்ப இல்ல. மரமே அடி கருப்பா இருக்குங்க. இப்ப அந்த மாதிரி இல்ல. இப்ப ஓகே ஓகே ஓகே. ஆமாங்க. இப்ப கண்ட்ரோல் ஆயிருக்கு. வாழை அடுத்த வருஷம் பார்க்கும்போது இன்னும் மட்டம் நல்லா இருக்கு. ஓகே 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 சார். வாழைக்குன்னு தனியா கொடுக்காமயே உங்களுக்கு வந்து கீழே டாக்டர் சைடு வாழைக்கு கொடுத்தது தென்னை மரத்துக்கும் பூச்சி விரட்டியாவும் செயல்பட்டு இருக்கு. விவசாயிக்கு வந்து தனியா எத்தனை பயன்பாடு தான் டாக்டர் சைடு கொடுக்குதுங்கிறது கணக்கே கிடையாது. அந்த அளவுக்கு டாக்டர் சைடோட பயன்பாடு இருக்குது. ஏன்னா தொடர்ந்து விவசாயிகள் வந்து தன் வாழைக்காட்டு கூட்டத்துல பாக்கு மரத்து கூட்டத்துல பாத்தீங்கன்னா எனக்கு தென்னை மரத்துக்கு பலன் கிடைச்சதுன்னு நிறைய விவசாயி தொடர்ந்து சொல்லிட்டு வராங்க. சாருமே இன்னைக்கு அதை சொன்னாரு. எனவே டாக்டர் சைடு பயன்படுத்தும் போது இந்த மண்ணுக்கும் மரத்துக்கும் அந்த விவசாயிக்கும் ஒரு நல்ல ஒரு பலனை கொடுக்கும் அப்படிங்கிறது வந்து நம்ம மண்ணு கட்டு போகாது. அதிக மண்ணின் வளமே மக்களின் வளம். அந்த மண் வளத்தை நம்ம கூட்டிட்டு போகும்போது அந்த மனிதன் மக்களோட வாழக்கூடிய அந்த வாழ்க்கை தரம், அந்த உடல்நிலை ஆரோக்கியம் எல்லாமே மேம்படும். டாக்டர் சைடுங்கிறது வந்து வெறும் ஒரு ப்ராடக்டா பொருளே கிடையாது. அது வந்து ஒரு எப்படி சார் சொல்லலாம், அதுக்கு பேர் எப்படி சொல்லலாம் நீங்க சொல்லுங்க. எப்படின்னா மண்ணு தலைமுறையா தலைச்சு நிக்கிறதுக்கு. இந்த தலைமுறையோட இந்த மண் இல்லாம நம்ம தலைமுறை அப்படியே தலைச்சிட்டு வளர்ச்சி அடைகிறது. இப்ப நம்ம மண் வளத்தை பூரா கெடுத்துட்டு வந்து இப்ப டாக்டர் சைடு கொடுக்கறது நாளுக்கும் ஒரு இன்ச்சு மண் வளருதும்பாங்க. நம்ம ரசாயனத்தினால கீழே போயிட்டு இருக்கு. ஓகே ஓகே. உப்பு கட்டுன மாதிரி பூமி கீழே போயிட்டு இருக்கு. ஓகே சார். எனவே அனைத்து விவசாயிகளும் இந்த மண்ணை வளப்படுத்தி செடியை நலமா வளர்த்தலாம் அப்படிங்கிறது டாக்டர் சார் சிம்பிளா சொல்லியிருக்குது. அவ்வளவுதான். உங்களுக்கு மண் வளமே அந்த செடியின் நலம், செடியின் நலமே விவசாயியின் வளம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லி முடிக்கிறோம். நன்றி, வணக்கம் சார். தேங்க்யூ சார்.